ஜெய் ஸ்ரீராம். பாரத தேசத்தில் தமிழக மண்ணிலே பிறந்ததற்கு நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பெருமை கொள்ளக்கூடிய பூமி. அந்த அளவுக்கு தமிழகத்திலே 36,000 புராதன கலைநயத்தோடு கூடிய அறிவியல் சித்தாந்தத்தையும் வாழ்வியல் முறையும் போதிக்கக்கூடிய திருத்தலங்களை அடங்கிய மண்தான் நம் தமிழகம். இப்படி பெருமையாக பேசக்கூடிய நம் தமிழகத்திலே இப்பொழுது நமது முன்னோர்கள் எழுப்பிய அந்த திருத்தலங்கள், ஆலயங்கள் எல்லாம் அவல நிலையிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு யார் காரணம்? இந்து சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் தான் காரணம். ஏன் இந்த அவல நிலை என்பதை யாரும் கேள்வி எழுப்பதில்லை. குறிப்பாக ஒரு சில வகுப்பினர் மட்டுமே அதை பற்றிய விழிப்புணர்வையும் கேள்விகளையும் போராட்டங்களையும் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் நாம் அதை செய்வதே இல்லை. ஏன் செய்வதில்லை? நமக்கு அதற்கு உரிமை இல்லையா? நாம் அதை பேசக்கூடாதா? பேச வேண்டும். நம் உரிமைகளை பெற வேண்டும். இப்படி நம் முன்னோர்கள் எழுப்பிய கலைநயத்தோடு கூடிய அறிவியல் சித்தாந்த அடிப்படையிலே நம் அறிவுக்கு எட்டாத அளவுக்கு கலை சிற்பங்களை எழுப்பியிருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் எவ்வளவு இந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள், நம் இந்து சமுதாயம் எவ்வளவு ஞானங்களை பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த கோவில்களே ஒரு சாட்சியாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில்களை நாம் நிராகரித்துவிட்டு வாழ்வியிலே முன்னேற முடியுமா என்பதை இந்து சமுதாய மக்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கால கட்டாயம் இது. இந்த கால கட்டாயத்தில் நாம் அவனித்து சென்று விட்டோம் என்றால் நம்மை வரலாறு காரி உமிழக்கூடிய ஒரு துர்வாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அன்புக்கினிய இந்து சமுதாய உறவுகளே, நம்முடைய உரிமைகளுக்காக நாம் குரல் எழுப்புவோம். நம் ஆலயங்களை பாதுகாப்போம். ஆலயத்துக்காக குடையாக வழங்கப்பட்ட பல ஆயிரம் லட்ச ஏக்டர்களை இன்று அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நிர்வகித்து வருகிறது. ஆனால் அந்த இந்து அறநிலைத்துறை என்பது இடைக்காலத்திலே ஒரு போராட்டம் என்ற பெயரிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அறநிலைத்துறை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்து என்ற வார்த்தையை கூட இந்த சனாதன அமைப்பு என்ற பேரில் இருந்து கொண்டு அவை அந்த வார்த்தையை கூட மறுக்கிறது என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மம் நம் மீது இருக்கும் என்பதற்கு அதுவே ஒரு சாட்சி. ஆக இவர்கள் எப்படி நம்மளுடைய கோவில்களையும் நம்மளுடைய அகமத்தையும் பேணி காப்பார்கள் என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்காமல் கடந்து செல்வோம் என்றால் நிச்சயமாக நம்மில் இழிவானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆக நாம் இப்பொழுது விழித்து கொண்டு விரைவாக நம்முடைய உரிமைகளை பேசி வென்றெடுப்பதோடு அதற்கான பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டாயம் இது. அரசாங்கம் என்பது, சட்டத்திட்டம் என்பது இந்து சமுதாயத்துக்கு எதிராகவே எல்லாவற்றையும் அமைத்திருக்கிறது. குறிப்பாக இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் அடைந்த சுதந்திரம் என்பது கேள்விக்குறிதான். இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக லட்சோப லட்சங்கள் அமையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள் கோடான கோடி அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்து வழிபாட்டு தலங்களாக சொல்லக்கூடிய திருக்கோவில்கள் இப்பொழுது இந்தியாவிலே எவ்வளவு புதிதாக அப்படியெல்லாம் கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால் அதுவே நமக்கு ஒரு கேள்விக்குறியை எழுப்பும். ஏனென்றால் எதுவும் இல்லை, இரண்டு ஒன்றுகளாக இருக்கலாம். குறிப்பாக பெங்களூரிலே ஈஸ்கான் டெம்பிள் என்று இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்பொழுது ராமர் திருக்கோவில் அதற்கான பணியை தொடங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான். இந்த இரண்டு தான் இந்திய சுதந்திர இந்தியாவில் நாம் கண்ட ஒரு காட்சி. ஆக அப்படி என்றால் ஏராளமான கிறிஸ்துவ தேவாலயங்களும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் உருவாகிறது. ஆனால் அவர்களுக்கு நிதி என்பது அரசாங்கமும் அளிக்கிறது, அதை சார்ந்த மதம் சார்ந்த நாடுகளும் அளிக்கிறது. ஆனால் இந்துக்களுடைய வாழக்கூடிய பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழக்கூடிய இந்திய தேசத்திலே இந்து கோவில்கள் பராமரிப்பதற்கு அரசாங்கம் நிதி அளிக்க தேவையில்லை. நம் முன்னோர்கள் கொடையாக வழங்கிய அந்த சொத்தை கொண்டு வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதை கூட இவர்கள் செய்வதில்லை. அப்படி இவர்கள் இந்த
வளர்ச்சி பணியை கூட செய்யாத வெறுப்புணர்வாளர்களிட கையிலே நம்முடைய கோவிலும் கோவில் சார்ந்த அது சொத்துக்களும் இருக்கும் என்றால் பிற்காலத்திலே இந்து என்ற நம்முடைய சமூகம் இருந்ததாக வரலாறு மட்டுமே சொல்லுமே தவிர நாம் இருந்திருக்க மாட்டோம். நம் சந்ததிகள் வேற்று மதத்தை சாவக்கூடிய ஒரு அவல துர்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை நாம் உணர்ந்து விரைவாக நம்முடைய குரலை உயர்த்தி உரிமைகளை பேசி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். நம்மளுடைய துர்பாக்கிய ஒரு நிலையை பாருங்கள். நாம் இந்திய தேசம் என்பது இந்துக்கள் 80 விழுக்காடு வாழக்கூடிய இந்த பூமியிலே நம்முடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை நமக்கு வந்துவிட்டது. இன்னும் காலம் செல்லுவோம் என்றால், இன்னும் காலம் கடந்து சென்று விட்டால் நாம் வாழவும் தகுதியில்லாதவர்களாக மாற்றப்பட்டு விடுவோம். ஆகையினால் இந்து உறவுகளே, நாம் சாதிகள் கடந்து இந்துவாக இணைந்து இந்த உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும். இங்கே சாதிய சமயங்களை உருவாக்குவதெல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக. ஆனால் ஒவ்வொரு சாதியும் தன்னுடைய வளர்ச்சிக்கான பணியிலே ஈடுபட வேண்டும். வெறுப்புணர்வை ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் இந்துவாக உணர வேண்டும். சாதிகள் என்று அடிப்படையிலே சலுகை பெறுகிறோம். ஆனால் இந்துவாக இருந்தால்தான் அந்த ஜாதி என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. ஆகையினால் அன்புக்குரிய இந்து உறவுகளே, நம்முடைய உரிமைகளை நாம் இப்பொழுதே இந்த கணமே நாம் முன்னெடுத்து நம்முடைய உரிமைகளை பெறுவோம். அடிப்படையாக நம் இந்து ஆலயங்களை முற்காலத்திலே யார் செய்தார்களோ அவர்கள் கையிலே ஒப்படைத்து அதற்கான பணிகளை நாம் முடுக்கிவிட்டு நாம் அனைத்து கோவில்களையும் சீரமைத்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர வேண்டும். அதற்கான உரிமை குரலை நாம் இன்றே இப்பொழுதே எழுப்ப வேண்டும். அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும். விரைவாக அதிலே வெற்றி பெற வேண்டும். இந்து சமூக மறுமலர்ச்சியை நாம் புரட்சிகரமாக செய்து முடிக்க வேண்டிய தருணம் இது. இதிலே ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்தி இதற்கான அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்ற பணியாற்ற அழைக்கிறேன். அதோடு இந்த உரிமையை நாம் நம்முடைய வாழ்வில் உரிமையாக மாற்றி அதை நாம் பேணி காக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர வேண்டும். அன்புக்கினிய இந்து உறவுகளே, இந்த உரிமை குரலை உங்களுடைய குரலாக, நம் இந்து சமூகத்தினுடைய குரலாக நானும் பதிவு செய்கிறேன். நீங்களும் விரைவாக இதற்கான உரிமை போருக்கு களத்தில் வாருங்கள். நாம் நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம். நம்முடைய உரிமைகள் நம்முடைய கடமை, நம் வாழ்வியலுடைய லட்சியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோம். ஜெய் ஸ்ரீராம்.